கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது எப்ப எழுதப்பட்டது எல்லாத்தையுமே தெரியும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி இளைப்பாறுதல் தருவாரா? நமக்கு முன்பாக சென்று நம்ம வழிகளை கவனித்துக் கொண்டிருந்து நம்ம வழிகளை செவ்வியாக்கி நேர்மையாக்கி நேர் வழிகளை நடத்தி நமக்கு இளைப்பாறுதல் தருவாராம். எப்பேற்பட்ட தேவன்! அப்ப நம்ம கஷ்டங்கள், நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் அறிந்த தேவன். அதனால்தான் சொல்றாரு, நீங்க இளைப்பாருங்க, உங்க போராட்டத்துங்க நான் சுமப்பேன், உங்க கஷ்டங்களை நான் சுமப்பேன். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம். புதிய ஏற்பாட்டுல நம்ம இளைப்பாறுதலுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தூங்கி மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் தான். எதுக்கு? நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக தன் சொந்த குமாரனை அனுப்பினாரு. நம்ம பாருங்க, இதுல நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா? தேவ சமூகத்துல தான் இளைப்பாறுதல் இருக்கு, தேவனுடைய பாதத்துலதான் நமக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னு நம்ம உணர்கிறோமா? நம்ம உணர்றனால தான் நமக்கு இவ்வளவு போராட்டங்கள். இல்ல பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப தேவன் நமக்கு முன்பாக சென்று நம்ம வழிகளை செவிப்படுத்துகிற தேவன். நான் முன் சென்று வழிகளை செவியாக்குவேன், கோணலானவைகளை நேராக்குவேன். எவ்வளோ படிக்கிறோம் நம்ம அதை பத்தி. அப்ப தேவன் நம்ம முன்பாகவே இருக்கிறார், சென்று கொண்டிருக்கிறார். இந்த செகண்ட்லயும் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல தேவன் முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா தேவன் நம்ம முன்பாக நின்று கொண்டிருப்பதை நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இன்னும் திறக்கப்படாதனால்தான் நமக்கு உள்ள போராட்டங்கள், ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவிக்குரிய சிந்தனைகள் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோட தாங்க இருக்காரு. தேவன் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் கிடையாதுங்க. நம்ம தான் தேவனை விட்டு விலகி விடுகிறோம், நம்ம தான் தேவனை விட்டு ஓடி விடுகிறோம், நம்ம தான் சுய இச்சையில மாட்டிக்கொண்டு யாக்கோபுல பார்க்குறோம், அவன் தன் சுய இச்சையில மாட்டிக்கொண்டுகிறோம் அப்படின்னு. தேவன் சோதிக்கிற தேவன் கிடையாது. தேவன் எவ்வளவு கிருபையான வார்த்தைகள் பாருங்களீங்க. இளைப்பாறுதல் தர அவளுடன் உள்ள தேவன் நம்மள சோதனைக்குள்ள சிக்க வைப்பாரா? நேற்று தினம் பார்த்தோம், நேற்று தினம் என்ன பார்த்தோம்? இதே தான், இதோட நேற்று தினம் பார்த்ததோட கண்டினியூஷன் தான். அப்ப தேவன் நம்மளுடன் இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னுடனே இருப்பேன் வாக்கு கொடுத்த தேவன். இதே தான் நம்ம திருப்பி மத்தேயுல 30 கடைசி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம். இதே தான் அதுலயும் சொல்றாரு. இப்ப தேவன் திரும்ப 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 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பழைய ஏற்பாடுல சொன்னதுதான் புதிய ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாடுல பார்த்ததுதான் பழைய ஏற்பாடுல இருக்கு. அப்ப தேவன் நம்மளுடன் இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம வழி நடத்துகிற தேவன், கோண நாளை செப்பியாக்குகிற தேவன். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நம்ம தேவனிடத்தில் முழுமையாக ஒப்புவிக்கப்படும் போது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்தணும் ஆண்டவரே, நான் அல்ல நீரே அப்படின்னு. நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு பவுலடிகளார் சொன்னது போல நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொன்னோம்னா இந்த காரியங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதே உணர்ந்து கொள்வதற்காக தான் முழு வேதாகமும். இதை எப்படி புரிந்து கொள்வதற்காக வேதாகம் நமக்காக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கருத்திலையும் வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்றோமா? இல்லை ஆலயத்துக்கு போகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துட்டு போய் அன்னையோட திருப்பி பத்திரமா ஷெல்ஃபில் வச்சுருவோமா? இல்லை தினமும் அதை எடுத்து தியானிக்கிறோமா? தினமும் தேவன் நம்மளோட அந்த வசனங்கள் மூலமாக பேச வல்லவராக இருக்கிறார். இதில் என்ன அழகா இந்த வார்த்தையை சொல்லுது பார்த்தீங்கன்னாங்க, நான் உனக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு மாறாதது. நமக்கு எல்லாமே தெரியும். தேவன் என் சமூகம் அப்படின்னு என்ன? தேவன் தான், ஆவியானவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவங்க அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு என்ன செய்யறாரா? இளைப்பாறுதல் தருவாராம், ஆறுதல் தருவாராம், ஆசீர்வதிப்பாராம். அப்ப தேவ ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவன் நம்ம முன் சென்று கொண்டே இருக்கிறார். நம்ம பின் சென்று அதை வாங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு. பாத்தீங்கன்னா ஒரு டீம் லீடர் பாத்தீங்கன்னா அவர் முன்னால் வேலையை நடத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்ற காரியங்கள் செய்யறதுதான் பின்னால் இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னால் இருக்கவங்களுக்கு பெரிய பொறுப்பே கிடையாது. இந்த டீம் லீடருக்கு தான் பொறுப்பு. ஒரு வாத்தியார் கிளாஸ்ல ஒரு டீச்சர்னா அவருக்கு தான் பொறுப்பு. அந்த கிளாஸ்ல இருக்க அத்தனை பிள்ளைகளும் பாஸ் ஆக வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. அப்ப அவர் அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளோட பாஸ் ஆகணுன்றதுக்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ போனேன் அப்படின்னு கிடையாது. ஒரு சில வாத்தியார் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் கிடையாது. ஆனா தேவனோட காரியம் என்னன்னா, நமக்கு முன் சென்று நம்ம வழிகளை செவைப்படுத்தி நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தேவனை காத்துக்கொள்ள வைக்க போகிறோம், காத்து கொண்டிருக்க வைக்க போகிறோம்.
தேவ சமூகம் நம் முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க நாம் ஆயத்தமாவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏசுதாவே, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அதை உணரக்கூடிய உணர்வின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. 1 10 100 பிறகு உதேசியும் ஆண்டவரே. தேவையில சிந்தியும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.